வணக்கம், வெல்கம் டு விஎஸ்ஆர்இ டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேக் செயின் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு செயின் ஸ்டிச்சஸோட இன்னொரு டைப் தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் மாதிரியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து எப்படி பேக்கில் கொண்டு போய் ஒர்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன கிளாஸஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜரி, சில்க், சூயிங் இந்த 3 த்ரெட்டையும் வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆங்கிள் பாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், ஷேப்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும், ஷார்ப்னஸில் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டபுள் செயின் ஸ்டிச்னு சொல்லிட்டு ஒரு செயினுக்கு மேலே இன்னொரு செயின் அப்ளை பண்ணி டபுள் கலர்லேயும் சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக ஆரி கிளாஸஸ் வந்து கற்றுக்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே வந்துட்டு ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நம்ம வாட்ஸ்அப் லிங்க் குரூப்பும் இருக்குது. நீங்கள் வந்து யாரும் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. நீ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம கிளாஸஸ்க்கு போய்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பாருங்கள், எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி ஒரு லைன், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுக்கிறோம். சரிங்களா? ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு அந்த லைனோட லாஸ்ட்டில் வந்து அந்த த்ரெட்டோட லாஸ்ட்டில் வந்து எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை அந்த லைனோட 0 பாயிண்ட் இதிலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பேக்கில் போய் சின்னதாக ஒரு செயின் போட்டு மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வரோம். இந்த லைனோட ஆப்போசிட் சைடில் போட்டு ரிவர்ஸில் கொண்டு வரோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு செயினாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இதை ஒர்க் பண்ணணும்னு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம். இந்த செயினை என்ன பண்ண போகிறோம், த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்படி வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக சின்னதாக பின்னாடி இங்கிட்ட ஒரு சின்ன செயின் போடாமல் அதே செயினில் ரெண்டாக அப்படி அந்த நூலை விலக்கி விட்டுட்டு சென்டரில் போய் சின்னதாக இன்னொரு செயின் போட்டு மறுபடியும் முன்னாடி ரிவர்ஸில் வந்துடணும். புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள் இன்னொரு டைம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறேன். பெருசாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு செயின் போடுறேன், மறுபடியும் ரிவர்ஸில் போய் இன்னொரு செயின் அப்ளை பண்ணி மறுபடியும் அதை ரிவர்ஸில் கொண்டு வரேன். இதே மாதிரி ஒவ்வொரு செயினையும் போட்டு அதுக்குள்ளே ரிவர்ஸில் இன்னொரு செயின் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த இடம் லூஸாக இருக்கும், ரிவர்ஸில் வரும்போது கொஞ்சம் டைட் ஆகிடும். போடும்போது இந்த மாதிரி நூல் தூக்கும், பட் நீங்கள் ரிவர்ஸில் எடுத்து வரும்போது அது லாக் ஆகிக்கும். இந்த செயினுக்கு ரெண்டையும் இப்படி விலக்கி விட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த இதெல்லாம் முடிச்சு மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லீவோட டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்டர் டிசைன்ஸ்க்கெலாம் செயினை வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெறும் எம்டியாக வெறும் ஜரி த்ரெட்டை வச்சு மட்டும் நம்ம இந்த மாதிரியும் அழகாக டிசைன் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் பீடு வச்சு யூஸ் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல் பக்கத்துலேயே த்ரெட்டை இந்த மாதிரி கொடுத்துட்டு
ஒரு 2 நாட். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயில் அதாவது இந்த இந்த லைன நோக்கி இப்படி மேல இப்படி இழுத்தீங்கன்னா, இந்த 2 நாட் வந்து உள்ள போயிடும். விசிபிள் ஆகாது. இப்ப நம்ம ஜரி த்ரெட் வச்சு போட்டுருக்கோம். அதே இது ஜரி த்ரெட் வச்சு பீட்ஸ் எப்படி லோட் பண்ணி, ஜஸ்ட் எப்படி சொல்றது? எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க. பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி செயின் போட்டுட்டு, பேக்ல போய் ஒரு செயின் போட்டு, அந்த செயின்க்குள்ளே இதில வந்து ஒரு ஒரு சுகர் பீடா அப்ளை பண்றேன். ஒரு செயினு இப்படி செயின் மேல தூக்கும். அப்படி லைட்டா என்ன பண்றீங்க, ரிவர்ஸ்ல இழுத்தீங்கன்னா வந்துரும். அதில போய் என்ன பண்றோம், ஒரு சின்னதா சுகர் பீடு 1 எம்எம், 2 எம்எம், ஹாஃப் பீடு, பேர்ல் பீடு இந்த மாரி ஏதாவது ஒரு பீடு வச்சு அழகா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட ஸ்லீவ் டிசைனுக்கு அழகா யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சிம்பிளாவும், யூனிக்காவும் இருக்கும் பார்க்கும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாம். என்னடா இது வந்து சிம்பிளா தானே இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த வெறும் இந்த நான் சொல்லிக் குடுக்குற இந்த செயின வச்சே நீங்க என்ன பண்ணலாம், லைட்டா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்கிறது கோல்டன் த்ரெட் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர். ஜரியிலே வந்து பிளாக் கலர்ல எடுத்திருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி அப்ளை பண்றோம் நம்ம. ரிவர்ஸ்ல வரும்போது தான் இந்த நீங்க பீட வந்து லோட் பண்ணி போடணும். இப்ப நீங்க வந்து பெருசு பெருசாவும் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இல்ல சின்னதாவும் ஒர்க் பண்ணலாம். ஆனா என்னதுன்னா, எந்த பீட் சைஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இந்த பீட வந்து எப்படி அழகா யூஸ் பண்ணி இந்த மாரி பேக் செயின்ல அப்ளை பண்ணலான்ட்டு. இப்படி நீங்க ஒரு ஒரு பீடா எடுத்து பிகினரா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். மொத்தமா ஒரு 5, 6 பீட் லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு. பட் வந்து இப்படி ஒரு ஒரு பீடா லோட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஒர்க் ஒர்க் பண்ணும்போது ஈஸியா தெரியும் நமக்கு. இந்த மாதிரி 3 பீடு, 4 பீடு, 5 பீடுன்னு சொல்லிட்டு லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து நார்மலா துலிப் நீடில்ங்கும்போது ஒரு 5 பீடுக்கு மேல சுகர் பீட் லோட் பண்ண முடியாது. பெரிய பெரிய பீட்னா ஒரு 3 பீடு அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். அதாவது அயர்ன் நீடிலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பீட் லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரேன். எடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து எண்ட் நாட் லைட்டா உள்ள எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி த்ரெட் போய் முடிஞ்சிரும். இந்த எண்ட் நாட் பாருங்க, உள்ள போயிடுச்சா? இப்போ ஜரி த்ரெட்ல வெறும் ஜரி மட்டும் வச்சு பேக் செயின் போட்டோம். அதே மாதிரி பீட் வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி சில்க் த்ரெட்ல வந்து எப்படி வந்துட்டு இந்த பேக் செயின் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். பக்கத்திலே எப்பயும் போல இன்னொரு செயின். சரி, இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு வந்து எப்பயுமே சில்க் த்ரெட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸா 2 நூல் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும் சில்க் த்ரெட்ட.
எடுத்து பேக்கில் போய் ஒரு சின்ன செயின் போட்டு வரோம். மறுபடியும் அந்த செயின்குள்ளேயே 2 நூலையும் விலக்கி விட்டுட்டு எடுத்து ரிவர்ஸில் இருக்கும். சில்க் த்ரெட்டை அழகாக மெதுவாக லூஸ் பண்ணி கொஞ்சம் கையில் கீழே லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரிவர்ஸில் வரும்போது அழகாக நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம நமக்கு ஈஸியாகவும் நம்ம கைக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அழகாகவும் வரும். நீங்கள் போட்டுட்டு அது கூட சண்டை போட்டிங்கன்னா இப்படி போகிறல இப்படி இப்படி ரிவர்ஸில் இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த நூல் வந்து பேக்கில் அதாவது இப்படி ஆப்போசிட்டில் போகும்போது இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி மேக் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டைமும் இப்படி கொடுக்கும்போது பார்த்து இப்படி லாஸ்ட் வரைக்கும். இப்போ இதுலேயும் நம்ம வந்து பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயினை வந்து இப்படி 2ஆ விளக்கும்போது சென்டரில் தான் நம்ம பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண வந்துடும். ஒரு செயின் போடுறோம். செயின் பார்த்திங்கன்னா பேக்கில் போய் இன்னொரு செயின்குள்ளே இன்னொரு செயின் போட்டு ரிவர்ஸில் இழுத்து இப்படி ஒவ்வொரு செயின்குள்ளேயும் இன்னொரு செயின் வந்து பேக்கில் போய் போட்டு ரிவர்ஸில் கொண்டு வரனால இதுக்கு பேர் பேக் செயின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் நம்மளோட ஸ்லீவ் டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லாக். நாட் போட்டு முடிச்சு த்ரெட்டை உள்ள எடுத்துடுறீங்க. பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் வச்சு இந்த மாதிரி பேக் செயின் ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜரி த்ரெட்டு பேக் செயின் போட்டு அந்த சின்னதுலாம் பக்கத்தில் செயினுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்னதாக ஒரு பீட் கொடுத்து ஒரு அழகாக ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பீட் ஆகுங்க லோட் பண்ணிக்கலாம். பேக் செயின் ஒர்க் பண்ணி எப்படி இப்படின்னு பண்ணலான்னு பார்த்துட்டோம். இதே இது சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸு, பெரிய ஹாஃப் பீடு, கட் பீட், டியூப் ஏதாவது ஒரு பீடு வச்சு நம்ம இந்த மாதிரி பேக் செயினையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.